என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. திருச்சி மாவட்டம், தெற்கு மாவட்டம் திருச்சியிலேருந்து வரோம். 5 பேர் வந்து 30 பேர் மேலே வந்திருக்கோம். 25 பேர் வந்திருக்கோம். தளபதி தரிசனத்தை பார்க்கணும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் வந்து பெண்கள், குழந்தைங்கள்லாம் வர வேணாம், நீங்கள் டிவியில் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்து தளபதி பார்த்து அவனு வந்திருக்கோம். கூட்ட நெரிசல் வரும் உங்களுக்கு. தளபதி சேஃப்டியாக சொல்லியிருக்காரு எங்களுக்கு. இருந்தாலும் தளபதி நேரடியாக பார்க்கணும் வந்திருக்கோம். டிவியில் ஒருத்தனால பார்த்தோம், இன்னைக்கு நேரடியாக பார்க்கலாம் வந்திருக்கோம். அவர் எங்கள் சேஃப்டிக்கு சொல்லியிருக்காப்புல, எங்கள் சேஃப்டி எங்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காப்புல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேடிஸு, குழந்தைங்க, மாற்றுத்திறனாளி தயவு செஞ்சு வந்து கூட்ட நெரிசலில் சிக்கிப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. அதாங்க சொல்கிறேன்ல, எங்கள் சேஃப்டிக்கு சொல்லியிருக்காப்புல, எங்கள் பாதுகாப்புக்கு. அவங்க வந்தால் எந்த எந்த கொடுக்கக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல. அது மீறி வந்தாலும் தலைவர் மூஞ்சிக்காக வந்திருக்கோம். அவர் பார்த்தா போகிறோம். அங்கே எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. அதான் என்ன பேசுவார், இல்லை பேசுவார். என்ன நினைக்கிறீங்க? போன மாநாடு இன்னைக்கு என்ன பேசுவார்? அதுதான் அரசியலை பற்றி பேசுவாப்புல. இந்தாடி பயங்கரமாக பேச்சு இருக்கும். அதை வெளிக்கொண்டு பார்க்கலாம் நான் வந்திருக்கேன். முறை என் பயிரில் அங்கே தான் வந்திருக்கானுங்க. சார், நாங்கள் திருச்சி தெற்கு மாவட்டம் மலக்கோட்டை பகுதியிலேருந்து வரோம். 15வது வார்டிலேருந்து வரோம். தளபதி வெறியர்கள் நாங்களாம். போன மாநாட்டத்துக்கு இப்படி தான் அலைக்கடலாக திரண்டு வந்தோம். இந்த மாநாட்டுக்கு அப்படி தான் திரண்டு வந்திருக்கோம். இன்னும் தளபதி எத்தனை மாநாடு வச்சாலும் இதே மாதிரி நாங்கள் வருவோம். நைட்டு பகல், டே நைட்டு பார்க்க தளபதிக்காக நாங்கள் உழைக்கிறோம். உழைச்சி அவரை சிஎம் ஆக்காம எங்கள் ஓய மாட்டோம். இதுதான் எங்கள் குறிக்கோள், இதுதான் எங்கள் லட்சியம், இதுதான் எங்கள் கொள்கை. இந்த கொள்கைக்காக நாங்கள் உச்சில கூட கொடுப்போம். எங்க தளபதி 2026 தளபதிக்கு, 2026 தளபதிக்கு தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். அரசியல் மாற்றத்துக்காக ஏதாவது கருத்து சொல்லுவார்னு கண்டிப்பாக வந்திருக்கோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஏதாவது ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் தலைவர் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக குட்டி கதை இல்லாமல் எதிர்பார்க்குறோம். குட்டி கதை தான் எங்களோட மெயினே. குட்டி கதையிலேருந்து தான் நாங்கள் குட்டியாக எல்லாமே உருவாகிருக்கோம். அந்த குட்டி கதைக்காக நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சி தெற்கு மாவட்டத்திலேருந்து தலைவர் கரிகாலன் அண்ணன் அவர்கள் வழிகாட்டியதெல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் ஆமாம், போனாட்டி இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாம் சேஃப்டியாக போங்க அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காருன்னாங்க. தளபதி வாக்குறுதியாக நாங்கள் கடைபிடிப்போம். அப்படி இல்லை, நாங்கள் ஸ்நாக்ஸு, சாப்பாடு, தண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். சப்போஸ் இங்கே கிடைக்கலனாலும் சேஃப்டிக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா தளபதி சொல்கிறதே மந்திரம், அதுதான் எங்கள் வாக்குறுதி.